ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதுக்கு நான் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடலாம். இது வெந்துட்டுருக்கிற சைடில் நம்ம இப்போது இறால் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா இந்த மசாலாவில் ஊறுறதுக்காக எடுத்து வைக்கலாம். இப்போது நம்ம பாஸ்தா வேக வச்சுருக்கிறோம்ல, அது நல்லா வெந்துடுச்சு. அதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போது இந்த இறாலை வந்து பட்டரில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு பட்டர் டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நான் இந்த ப்ரானை பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது இன்னொரு பேன் எடுத்து அதில் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக நறுக்கின பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த பூண்டு லைட்டாக செவந்து வந்த உடனே அது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயத்தையும் நம்ம கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் இறால் எல்லாம் தனித்தனியாக உப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அதில் வந்து 1.5 கப்பு வந்து பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா காய்ச்சின பால் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ. இதெல்லாம் சேர்த்து அந்த பாலில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் வந்து கொதித்து கொஞ்சம் திக்கான உடனே நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து அந்த பாலில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த பாலில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த பாலில் சேர்த்துடலாம். பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கிறேன், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கொஞ்சமாக மிளகுத்தூள், இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதுக்கு கூட சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 3 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ சீஸ் எல்லாம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒயிட் சாஸ் ப்ரான் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.